ஹாய் பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிளான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி என்ன எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு யோசிப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, பூரி அப்புறமா கொண்டக்கடலை குருமா பண்ண போகிறோம். அதுவும் வெள்ளை கொண்டக்கடலை குருமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நைட்டே, அதே சொல்லப்போனால் நைட்டே ஊற வச்சாச்சு கொண்டக்கடலையை. அப்படியே குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் வேகிறது சீக்கிரமாக வேகும். அதனால் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலையை குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறமா 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க வெட்டி எடுத்துட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. அது கூட மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பூரிக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக மாவு பிசைவோம். பூரிக்கு அதில் பாதி அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கிட்டால் போதும். எனக்கு பூரி நம்ம சின்ன சின்னதாக போடுவோம் இல்லையா, அதனால் அதிகமாக வந்துடும். அதனால் பார்த்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மைதா மாவு இதில் 1 கப் எடுத்திருக்கேன். இது கூட ரவை சேர்த்துக்கலாம். வெள்ளை ரவை 1 2, இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சோடா உப்பு சும்மா கொஞ்சம் மூண்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் தயிர் சேர்த்துக்கலாம். 1 2, இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க போதும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமும் நல்லா பிசைஞ்சு விட்ருவோம். அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். இந்த மாவும் இந்த தயிர் எண்ணெய் இதெல்லாம் ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி ஊற்றி பிசையணும். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், பூரிக்கு மாவு பிசைகிறது டைட்டாக பிசைவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பூரி கொஞ்சம் சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். மாவு நம்ம பிசைஞ்சிட்டோம். அது கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் கிட்ட அது ஊறி வரட்டும். கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் அரைச்சிக்கலாம். நம்ம கையில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி 1 கை அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு. இதை தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இதை வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 தக்காளி, வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். அவ்வளோதான். இது கொஞ்சம் எண்ணெயில் மசால் போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம வேக வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை, அதை சேர்த்துடலாம். அடுத்து தேங்காய், தேவையான உப்பு இப்போ கலந்துடலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான தண்ணி, ரொம்ப தண்ணி வேணாம், கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சாச்சு. நல்லா குருமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குருமாவை ரெடி பண்ணி இறக்கியாச்சு. அடுத்ததான் நம்ம பூரி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் ஊற்றி அடுப்பில் காய வச்சுட்டு ஒரு பக்கம் தேய்ச்சிட்டு இருந்தோம்னா எண்ணெய் காஞ்சி வர்றதுக்கும் நம்ம தேய்க்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு ஊற வச்சு நல்லா ஊறி இருக்குது. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைஞ்சு நல்லா உருண்டை பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். மாவு பார்த்திங்கன்னா நல்ல வலுவலுப்பாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம பூரிக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே நார்மலாக சின்ன சைஸில் தான் பூரி எடுத்து பூரிக்கு உருட்டுவோம். ஆனால் இது வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் போட்டு தான் தேய்க்க போகிறோம். லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் பெரிய பூரியாகவே நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனால் சோளா பூரி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரிக்கு வந்து தேய்ச்சிட்டோம். மைதா மாவு அப்படிங்கிறதுனால நம்ம எடுக்க அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும். அதனால் சும்மா போட்டு இழுக்க வேண்டாம். நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுமே பொரிச்சு எடுக்கிறது தான். அவ்வளோதான். நம்ம எப்பயுமே நான் சொல்கிறேன்னா, பூரிக்கு தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 வரைக்கும் நம்ம தேய்ச்சி வச்சுட்டு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும். இல்லைன்னா எண்ணெய் வந்து ஒன்றா தேய்ச்சி போட்டதுக்குள்ளே எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிரும். அதனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 4-5 போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பூரியை போட்டுக்கலாம். நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்தா தான் பூரி வந்து மேலே எலும்பி வரும். இல்லைன்னா அப்படியே சப்பாத்தி மாதிரியே நின்றும். அதனால் லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா மேலே எலும்பி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி எலும்பி வருதுன்னு, இந்த மாதிரி எலும்பி வரணும். நம்ம 2 பக்கமும் நல்ல கலர் மாதிரி வேகணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படியே எடுத்துட்டிங்கன்னா வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் கலர் ஒரு பொன்னிறமாக வரணும். அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். அருமையான ஒரு பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூரியும் செஞ்சு முடிச்சாச்சு. பூரி அப்புறமா கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, குருமா அருமையான ஒரு சைடிஷோட பூரி செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.